வணக்கம் பிரதர்ஸ். இது ஒரு ஆர்கானிக் கண்டென்ட் தான். இந்த வீடியோ நீங்கள் நம்பி பார்க்கலாம். இது யார் பக்கமும் காசு வாங்கிட்டு போடுற ரிவ்யூ கிடையாது. ஒரு 25 to 30,000 ஃபோன் வாங்குற நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக தான் இருப்போம். நம்ம வாங்குற ஃபோன் மினிமம் ஒரு 1 year வரணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதான் மனசில் வச்சு தான் நானுமே எப்பவுமே ஒரு ஃபோன் வாங்குவேன். அதேமாதிரி தான் உங்களுக்கும் இந்த ஃபோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதுங்கிற ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்களும் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்மளை மேலும் மேலும் வளர வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.77 inch ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இவனை விட சின்ன கம்பெனி இன்ஃபினிக்ஸ் அவனே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுக்குறான். இந்த பையன் இன்னும் அந்த 120 Hz வச்சே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போக்கோ F4லேருந்து இதே வேலை தான் இருக்காங்க. அப்கிரேட் பண்ணுற மாதிரி தெரியலை. இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.44 mm. இப்போ நீங்கள் ஒரு ஜைரோ பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோனை பிடிச்சி விளாட்றதுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. வெயிட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால ஃபோனு கையில் இருக்கிற ஃபீலே தெரியல. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அப்படியே iQOO Neo9 Pro கையில் பிடிச்சி விளாண்டா எப்படி இருக்கும். டிசைனும் அதேமாதிரி தான் இருக்கும். ஃபோன் யூஸ் பண்ணவும் நல்லா தான் இருக்கும். அதேமாதிரி மிட்ரேஞ்ச் ஸ்ப்ரேக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஐஃபோனில் ஸ்ப்ரே பண்ணால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு இருக்குது. பட்டு ஃப்ரேம் ட்ராப் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஐஃபோன் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் FPS வர்றதுனால மிட்ரேஞ்ச் ஸ்ப்ரே வந்து ஆண்ட்ராய்டை காட்டிலுமே எப்போவுமே iOSல நல்லாயிருக்கும். ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ்னால உங்களுக்கு EMI சிஸ்டம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். பட் க்ளோஸ் ரேஞ்சில் எப்பயுமே கம்பேர் பண்ணுறப்போ ஆண்ட்ராய்டு பெட்டராக தான் இருக்கும். அந்த லேக் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டோட EMI சிஸ்டம் வந்து அடியாகும். இது கேமிங் ரீதியாக சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். இந்த ஃபோனு சொல்ல பொதுவாக சொல்கிறேன். இந்த ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் இந்த ஃபோனில் இருக்கிற ஜைரோ டிலே ஒரு 2 times எனக்கு டிலே வந்திருக்கு. நான் ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 times மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே உங்களுக்கு வந்து 2 times ஜைரோ டிலே வந்திருக்கு. அதுவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா அந்த ஜைரோ டிலேவும் போயிடுது. அது HyperOS 2.0 அப்டேட்டில் வர்ற பக்காக இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஜைரோ இஷ்யூ வந்து நான் போக்கோ F6ல் ஃபீல் பண்ணல, X7 Proவில் மட்டும் தான் ஃபீல் பண்ணுறேன். அதேமாதிரி டச் இஷ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம காரில் போகிறோம், டக்குன்னு வந்து ஒரு 2 பட்டனை ஒரே டைமில் யூஸ் பண்ணிவிட்டு திருப்புறோம் அப்படின்னா அந்த ஒரு மைல்டான ஒரு சிங்கிள் டேப் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டச் இஷ்யூ போகுது. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா போக்கோ F5ல் நான் ஃபீல் பண்ணல, நான் F4ல் ஃபீல் பண்ணேன். F6லேயுமே கொஞ்சம் இருக்குது. இதில் அதை விடவே அதிகமாக இருக்குது. இதுவும் மேபி OS அப்டேட்டில் அடுத்த OS அப்டேட்டில் சரி பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து OS ஒரு பக் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து HyperOS தான் மற்ற OS கஸ்டம் OS எதுவும் போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி டச் இஷ்யூ இருக்கிற மாடல் கூட அந்த டச் இஷ்யூ இருக்கிறது இல்லை. அதனால் இது வந்து இவங்களோட OS பிரச்சனை தான். இவங்க கருமாந்திரி எதோ பண்ணாலும் பரவாயில்ல, இந்த OS-ஐ சரி பண்ணவே மாட்டுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேம் டர்போ. இந்த கேம் டர்போ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு FPS வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டியில் அதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு விளாட்றோம் அப்படின்னா வெறும் 60 FPS விட மோசமான FPS தாங்க இருக்குது. இந்த கேம் டர்போ வந்து கேம் நம்ம விளாடும் போது ஸ்மூத்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதே தவிர உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்பாட் வரும்போது எனக்கான 2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புது மாடல் ஃபோனு இந்த அளவுக்கு 2 நம்ம என்ன பண்ணுறது? இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணும்போது என்னோட iPhone 11 இதுக்கு எவ்வளோ பரவாயில்லடா. பழைய வருஷமாக பற்றி பழைய ஃபோனாக இருந்தால் கூட பரவாயில்ல, தலைவன் தரமாக இருந்தான். இவன் என்னடானா இந்த அளவுக்கு முக்கிறானே அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணும். ஆனால் பேட்டரி பேக்கப்பில் ஆண்ட்ராய்டு தான் எப்போவுமே 6550 mAh கொடுத்துருக்காங்க. 5 to 6 hour தாராளமாக தாங்கும். அதாவது சுவிட்ச் ஆஃப் ஆகணும் அப்படின்னு விளாண்டோம் அப்படின்னா 6 மணி நேரம் வரை கூட தாங்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பட் ஃபோன் 25% கீழே போயிடுச்சு அப்படின்னா உட்காந்துருது. ஹீட்டிங்கும் தாறுமாறு தக்காளி ஜோர் ஆகுது. ரொம்பவே ஓவர் ஹீட் இருக்குது இந்த ஃபோனில். ரீசன் என்னென்னா அவன் யூஸ் பண்ணியிருக்க மீடியாடெக் சிப்செட்டு தான் காரணம். ரெண்டுமே ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் அதை ஒரு மாதிரி பண்ணுறானுங்க, இதை ஒரு மாதிரி பண்ணுறானுங்க. ஃபோன் அதேமாதிரி ரெக்கார்டு போட்டணும் அப்படின்னா அவ்வளோதான் செத்துருது. நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, யூடியூப்புக்காக தான் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஆண்ட்ராய்டு வாங்காதீங்க. நீங்கள் ரெக்கார்டு போடாமல் நல்லா ஜாலியாக விளாடணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை நான் ரெக்கார்டு போட்டு தான் விளாட்றேன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் iOS சைடு போகிறது பெட்ரு. ஏன்னா இப்போ iPhone 13 பார்த்தீங்கன்னா 25,000 கிடச்சிருக்கு. இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ F6ல் யூஸ் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட் Gen 3 விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருந்தாலும் இந்த ஃபோனில் நமக்கு பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மட்டும்தான். ஏன்னா லேட்டஸ்ட் Gen 3 வந்து உங்களுக்கு நெட்வொர்க்கை பக்காவாக எடுத்து கொடுக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க 8400 அல்ட்ராவில் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. மேக்ஸிமம் மீடியாடெக் சிப்செட்டில் அந்த இஷ்யூ இருக்க தான் செய்து போல். ஏன்னா நான் உங்களுக்கு Infinix GT20 Pro என்னோட ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் இதுலேயுமே இந்த நெட்வொர்க் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. வைஃபை யூஸ் பண்ணும்போது ஓரளவு பரவாயில்ல. பட் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி விளாடும்போது ஒரு மாதிரி ஐடியா இருக்குது. அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோனை நான் வைஃபை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு இதில் வைஃபை யூஸ் பண்ணி தான் விளாண்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1க்கு 2 சேனல் பாருங்கள். இந்த தயவு செஞ்சு ஸ்கிரிப்டாக வாசிக்கிற சேனல் மட்டும் பார்க்காதீங்க. ஒரு நாலேஜான சேனலாக பாருங்கள். அதுபோக நீங்களும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனோட ப்ராசர் எப்படி இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்குது எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வாங்குங்க. ஏன்னா இது ஒன்றும் தங்கம் கிடையாது. நம்ம போட்ட காசு அதை விட டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிறதான் கிடையாது. இது எப்போ இருந்தாலும் ஒரு லாஸ் ஆஃப் மணி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.